வாங்க இன்னைக்கு நம்ம மத்தி மீன் வைத்து கிராமத்து முறையில் மீன் குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம். இங்க நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 20 பல் பூண்டு உரித்து வைத்திருக்கிறேன், ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வைத்திருக்கிறேன், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு திக்கா இருக்கணுமோ அதுக்கு ஏத்தாற்போல் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிய தண்ணியில நான் இங்க 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சுப்போம். அவ்வளோதான். மீன் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் அடுப்பில் மண் சட்டியை வச்சுக்கிறேன். மண் சட்டியில் வச்சாதான் மீன் குழம்பு நல்லா மணக்கும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் ரெண்டும். இந்த உரித்து வைத்த பூண்டை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். இதையும் வதக்கி விடுவோம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ தக்காளியை சேர்த்துப்போம். நல்லா வதங்கட்டும் இது. இப்போ நம்ம கரைத்து வைத்த புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம். ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்பவே நல்ல மணமா இருக்கு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்தா போதும். மீன் குழம்பு ரெடி. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிப்போம். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.